அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டூ ஆமினாஸ் குக் புக். இன்னைக்கு நம்ம குக் புக்ல கருணைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். கருணைக்கிழங்கு வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: கருணைக்கிழங்கு 100 கிராம், ஹோம்மேட் சாம்பார் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், பூண்டு 5 டூ 8 பற்கள், கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, புளி நெல்லிக்காய் அளவு, மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன். நறுக்கி வச்சிருக்க கருணக்கிழங்க, புளி, உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நான் வேக வச்சு, வெந்ததுக்கப்புறம் ஒரு வடிகட்டில பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு மிக்ஸிங் பவுல்ல நம்ம வேக வச்சிருக்கிற கருணக்கிழங்கோட சாம்பார் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பெரட்டி வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி, கடாய் காஞ்சதும் நம்ம மசாலால பெரட்டி வச்சிருக்கிற கருணக்கிழங்க அதில ஆட் பண்ணுங்க. உப்பு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும்போதே நம்ம சேர்த்துருக்குறோம். அதோட கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா வதக்கிட்டு, பூண்ட நான் இடிச்சு வச்சிருக்கிறேன். அந்த இடிச்சு வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்து நல்லா டீப் ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ கருணக்கிழங்கு வறுவல் நமக்கு ரெடி ஆயிருச்சு. கருணக்கிழங்கு இந்த மாரி ஒரு தடவ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல டேஸ்ட்டா இருக்கும். இது சாம்பார், ரைஸ், ரசம் சாதத்துக்கு சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.